ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தை சுதந்திரத்து கொள்றதுக்கு அவன் கேட்கறான், என்ன ஆண்டவரே முதல் ஸ்டெப் அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்ல பலி செலுத்து அப்படின்றாரு. இப்ப பலி செலுத்துறதுக்கு என்ன பண்றான், உடனே அவன் எல்லாத்தையும் ரெடி பண்றான். இப்ப இங்க ஒரு விஷயத்த நம்ம கவனித்து பார்க்கணும். 11ஆம் வசனத்துல பறவைகள் அந்த உடல்களின் மேல இறங்கின, அவைகள் ஆபிரகாம் துரத்தினான்னு போட்டிருக்கு. இப்ப என்னன்னா, இது என்னன்னா, நமக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பார். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வாக்கு தத்தத்தை பறித்து கொண்டு செல்லுகிறதுக்கு சில உலக காரியங்கள் நம்மளை சூழறதுக்கான சான்சஸ் இருக்கும். எப்படின்னா, இந்த பறவைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அந்த துண்டங்களை பறிக்கிறதுக்காக இருக்கும். ஏன்னா இப்ப இந்த பலியை வந்து தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஆபிரகாம் இந்த பலியை வந்து தேவனுக்கு செலுத்தணும். இதை செலுத்தும் பொழுது அந்த பலி ஃபுல்ஃபில் ஆகும். இதை செலுத்தும் இந்த தருவாயில அந்த துண்டங்களை அந்த பறவை பறிச்சுச்சுன்னா அந்த 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 பலி வந்து முழுமையாக பெறாது. கரெக்டா? இப்போ நமக்கு தேவன் ஒரு வழிமுறையை கொடுக்கிறாரு. அந்த வழிமுறையை செய்ய நம்ம தவறிட்டோம்னா அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடை வந்துடும். இப்போ அந்த வாக்குத்தத்தை